முருகனின் அறுபடை வீடுகளான 6 கோயில்களும் நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் சுற்றி பார்க்குற ட்ரிப்பில் இருக்கோம். ஆல்ரெடி நம்ம 4 கோயிலை கவர் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக நம்ம திருச்செந்தூர் விசிட் பண்ணியிருந்தோம். எப்படி திருச்செந்தூர் ரீச் ஆகுறது, எங்கே ஸ்டே பண்ணலாம், தரிசனம் பார்க்கறதுக்குன்னு சில கைட்லாம் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. நம்மளோட ட்ரிப்பில் லாஸ்ட் டே காலையில் ஒரு 9 மணி போலலாம் நம்ம தரிசனம் பார்த்துட்டு அடுத்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம நேராக பஸ் ஸ்டாண்ட் போயாச்சு. இந்த அறுபடை வீடு ட்ரிப்பில் அடுத்து பெண்டிங்கில் இருக்கிறது பார்த்தோம்னா 2 கோயில் இருக்குது. ஒன்று பழமுதிர்ச்சோலை, இன்னொன்று திருப்பரங்குன்றம். ரெண்டுமே வந்து மதுரை பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ திருச்செந்தூர்லேருந்து மதுரைக்கு பஸ் ஏற போகிறோம். திருச்செந்தூர் மதுரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி பஸ் அங்கே அவைலபிளாக இருந்துச்சு. அந்த ஏசி பஸ் பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி வரைக்கும் போயிட்டு தூத்துக்குடி டு மதுரை வந்து நான் ஸ்டாப் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு டைம் சேவ் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் முதல்ல ஏசி பஸ்ஸில் ஏறியாச்சு. பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பழைய பஸ்ஸாக தான் இருந்துச்சு. அங்கங்கே ரீடிங் லைட்ஸ் ஒர்க் ஆச்சு, சில இடத்துல ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. சார்ஜிங் போர்ட்ஸும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஏசி வெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொட்டேட்டபிள் ஏசி வெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. திருச்செந்தூர்லேருந்து மதுரைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரத்துக்கிட்ட ஆகும். பஸ்ஸில் போனால் மட்டும் தான் நம்ம சீக்கிரமாக போய் ரீச் பண்ண முடியும். ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலி போய்ட்டு திருநெல்வேலியிலேருந்து அகைன் மதுரைக்கு போகும். டைமிங் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் ட்ரெயினோட அவைலபிலிட்டியும் கனெக்டிவ் ட்ரெயின்ஸோட அவைலபிலிட்டி பொறுத்து டைமிங் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகும். இந்த ஜர்னியில் ஒரு மிட்வே தாண்டினதுக்கப்புறம் ரெஸ்ட் ஸ்டாப் வந்து பஸ் நிறுத்தினாங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணி தான் போச்சு. கரெக்டாக 4 hours ஆச்சு நம்ம திருச்செந்தூரில் ட்ராவல் பண்ணி மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு. என்னோட நேட்டிவ் மதுரை அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டு மதுரையில் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து பைக்கில் தான் அடுத்தது 2 கோயிலுக்கு போகிறதா பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இருந்தாலும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் எப்படி போகலாம், டைம் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல நம்ம பழமுதிர்ச்சோலைக்கு தான் போக போகிறோம். இது மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட்டாக இருக்குது. இதுக்கு நீங்கள் பஸ்ஸில் வரணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் பஸ் ரொம்ப ரேராக தான் இருக்குது. 2 பஸ் மாற மாதிரி இருக்கும். மதுரை மாட்டுத்தாவணிலேருந்து சர்வேயர் காலனி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அழகர் கோயில் போகிறதுக்கு பஸ் அவைலபிளாக இருக்கும். ரூட் நம்பர் 44, 20 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்து அங்கேருந்து போயிட்டே இருக்கும். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த 44 பஸ் ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லே வரும். அங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக அழகர் கோயிலுக்கு ஏறிக்கலாம். இந்த பழமுதிர்ச்சோலை கோயில் பொறுத்த வரைக்கும் அழகர் கோயில் மலை மேலே தான் வந்து லொக்கேட்டாக இருக்குது. வருஷம் சித்திரை மாதம் அதுவுமா மதுரையே பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் மோடில் இருக்கும். அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த கள்ளழகர் கோயிலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் தான். கண்டிப்பாக இந்த இடத்துல நமக்கு டைம் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இருந்தால் உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்கள் இந்த அழகர் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து பஸ் வந்து 44 பஸ் ட்ராப் பண்ணி விடுவாங்க. பழமுதிர்ச்சோலை கோயில் போகிறதுக்கு கோயில் சார்பாக பார்த்தீங்கன்னா இங்கே பஸ் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு தனியாக ஒரு க்யூ இருக்கும். இதுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. பஸ்ஸு ஃபில்லாக மேலே அடுத்து போயிட்டே இருக்கும். நீங்கள் 44 பஸ்ஸில் வந்து இறங்குனீங்க அப்படின்னா பழமுதிர்ச்சோலை போகிறதுக்கு பஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் ஹில்ஸில் போகிற மாதிரி இருக்கும். நம்ம பழமுதிர்ச்சோலை ரீச் பண்ணிடலாம். சுற்றிலும் பச்சை பசேல் மரங்களோட, அதுவும் இந்த மரமலை ஏறணும் அப்படின்னா கிளைமேட் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். அண்ட் அழகர் கோயிலேருந்து இந்த பழமுதிர்ச்சோலைக்கு சில பேர் வந்து நடந்தே ட்ரெக்கிங் மாதிரியும் வருவாங்க. ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நிறைய குரங்குங்கள்லாம் இங்கே இருக்கும். அது போக நம்ம வந்து காட்டு எருமையை கூட பார்க்கலாம். வைல்ட் அனிமல்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதை டிஸ்டர்ப் பண்ணால் நம்ம வாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். கோயிலில் ஸ்லிப்பர் வைக்கிறதுக்குன்னு தனியாக வந்து ஃப்ரீ ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. செல்ஃபோனை வைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு இடம் கிடையாது. பட் நீங்கள் யூஸ் பண்ணாமல் உங்கள் பேக்லேயே வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அறுபடை வீடு கோயிலே 6ஆம் படை வீடு தான் இந்த பழமுதிர்ச்சோலை முருகர் கோயில். கோயிலோட சைஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுல இதுதான் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த பழமுதிர்ச்சோலை முருகர் கோயில் தாண்டி ஒரு 1 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா ராக்காயம்மன் கோயிலும் நூபுரகங்கை தீர்த்தமும் இருக்கும். கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே பழமையானது தான் இந்த நூபுரகங்கை தீர்த்தம். அது எங்கேருந்து வருது எப்படின்ற மிஸ்ட்ரி வந்து இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அதுக்கான கரெக்டான சோர்ஸ் கிடைக்கல. பட் இருந்தாலும் அது வந்து குடிக்கிறதுக்கு ஏற்றமான தீர்த்தம். கோயிலோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்ப்போம். ஒரு முறை ஔவையார் இந்த அழகர் மலையில் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நாவல் மரத்தில் ஒரு சின்ன பையன் வந்து பழங்களை பறிச்சுட்டு இருக்கிறத பார்த்துருக்காங்க. தண்ணி இருக்குதான்னு அந்த பையன்கிட்ட கேட்டபோது இல்லை என்கிட்ட பழம் தான் இருக்குது வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். ஔவையாரும் சரி பழம் தரத்துக்கு அதுக்கப்புறம் அந்த பையன் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். ஔவையார் அதுக்கு வந்து இது என்ன வந்து பழம் வந்து சூடாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே உடனே அந்த மரத்தை குலுக்குனதை பழங்கள்லாம் கீழே கொட்டிருக்கு. அதில் வந்து மண் ஓட்டிருக்கு. ஔவையார் அந்த பழத்தை எடுத்து ஊதி வந்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ அப்படி ஊதி சாப்பிட்ட உடனே அந்த பையன் வந்து கேட்டிருக்கான், இது என்ன சூடாக இருக்கா, ஏன் ஊதி சாப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஔவையார் யார்ப்பா நீ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த பையன் உடனே வந்து தோற்றம் மாறி முருகப்பெருமானாக வந்து காட்சி அளிச்சிருக்காங்க. இன்னுமே அந்த நாவல் மரத்தை வந்து இப்போவுமே மக்கள் வந்து வழிபாட்டு செஞ்சு தான் வராங்க. ஆரம்ப காலத்தில் வேல் மட்டும் வச்சு கும்பிட்டுட்டு வந்திருக்காங்க. காலப்போக்கில் முருகர் வள்ளி தேவயானையோட சேர்ந்து காட்சியில் இருக்கிற மாதிரி இங்கே சன்னதி அமைச்சிருக்காங்க. அறுபடை வீடு கோயில்களிலே இந்த ஒரு கோயிலில் தான் முருகர் தன் துணைவரோட சேர்ந்து வந்து ஒரே சன்னதியில் காட்சியளிக்கிறார்.
அதுவே இந்த கோயிலுக்கு வந்து ஒரு சிறப்பாக சொல்லப்படுது. என்னதான் கோயில் சின்னதாக இருந்தாலும் அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இருக்கிற 60 வீடுகள் கோயிலே இந்த முருகர் கோயிலில் தான் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்து நம்ம சாமியை தரிசனம் பண்ண முடியும். 10 ரூபாய்க்கு ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்துகிட்டு போனால் ரொம்ப பக்கத்தில் நின்று சாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். நாங்கள் பைக்கில் வரதுக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வரதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரொம்ப வேரியேஷன்லாம் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் எங்களை மாதிரி பிளான் பண்ணி வந்தாலுமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்தாலுமே பழமுதிர்ச்சோலையை நீங்கள் ஈவினிங் ஒரு 5 மணிக்கெலாம் விசிட் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்து நம்ம மதுரையில் இருக்கிற இன்னொரு கோயிலான திருப்பரங்குன்றம் போக போகிறோம். அதுக்கு பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு அங்கேருந்து வேறு பஸ்ஸில் போகிறது எப்படி அப்படின்னு இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லலாம். அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.